Fourth sum, கீழ்கண்ட ஒவ்வொரு திரிகோணமிதி விகிதங்களின் மதிப்புகளை காண்க. So first one, sin 300 degree. இந்த திரிகோணமிதியோட மதிப்பு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். So 300 டிகிரியை நம்ம ரெண்டு டைப் பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து 90 டிகிரியா பிளஸ் பண்ற மாதிரி. இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போடுவோம். அடுத்து ஒரு நம்பரா விட்டு என்ன செய்வோம், பாக்ஸ் போடுவோம். நம்ம என்ன பார்த்திருக்கோம், பாக்ஸ் போட்டதெல்லாம் வர்ற நம்பரை சேஞ்ச் பண்ணணும். இன்னொரு டைப் பார்த்திருக்கோம், 360 டிகிரியா பார்த்திருக்கோம். இதுக்கு வந்து எதுக்குமே நம்ம என்ன செய்ய சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ இந்த 300 வந்து இந்த 360 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் எடுக்கலாம், இதுவும் எடுக்கலாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஈக்குவல் டு சைன் 360 டிகிரி மைனஸ் 60 டிகிரி. ஏன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், 300 கிடைக்கும். இப்போ நமக்கு 360 டிகிரி இங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம பிரிச்சதை பார்க்கணும். 360 டிகிரி 360 டிகிரில பாக்ஸ் இல்ல, அதாவது 360 டிகிரி இதுக்குள்ளே வருது. இதுக்குள்ள இருக்கிற எதுக்குமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. அப்போ இதை சேஞ்ச் பண்ணாம அப்படியே என்ன செய்யணும், சைன் 60 டிகிரின்னு எழுதணும். அதாவது சேஞ்ச் பண்ணாம சைன் டீட்டாவா எழுதுவோம். இங்க டீட்டா வந்து நமக்கு என்ன இருக்கு, இந்த 60 டிகிரி. ஸோ இந்த ரவுண்ட் போட்டிருக்க 60 டிகிரி. இப்போ சைன் 60 டிகிரி. ஸோ சைன் 60 டிகிரியோட மதிப்பு நமக்கு என்னது, √3/2. இன்னொன்னு என்ன பார்க்கணும், இதோட குறியீடு பார்க்கணும். குறியீடு பார்க்கறதுக்கு அப்படியே என்ன செஞ்சணும், ஸ்ட்ரெயிட்டா சம்முக்கு வந்துருங்க. சம்ல நமக்கு என்ன இருக்கு, 300, அதுவும் பிளஸ்ல இருக்கு. ஸோ பிளஸ்ல இருந்தா இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. ஸோ 300 இங்க இருக்கும். இப்போ இதுல நமக்கு எதெல்லாம் பிளஸ்ன்னு பார்த்திருக்கோம், காசும் சீக்கனும் மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். ஆனா இங்க நமக்கு இங்க என்ன இருக்கு, சைன் இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும், மைனஸ்ல வரும். அப்ப சைன் 300 டிகிரியோட மதிப்பு மைனஸ் √3/2. இதே இது நீங்க இந்த 270 டிகிரி எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இதுதான் என்ன செய்யும், ஆன்சரா கிடைக்கும். ஸோ செகண்ட் ஒன் வந்து காஸ் மைனஸ் 210 டிகிரி. இதை நம்ம ஃபார்முலாக்கு மாற்றணும். காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது, காஸ் தீட்டா. அப்போ காஸ் மைனஸ்ல உள்ளது என்ன செய்யணும், நம்ம பிளஸுக்கு மாற்றணும். இப்போ நம்ம இதுக்கு தான் என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். இந்த 210 டிகிரியை நான் என்ன செஞ்சுக்கிறேன், 270 எடுத்துக்கிறேன். 270 எடுத்துக்கலாம், அல்லது 180 எடுத்துக்கலாம். நான் 180 எடுக்கிறேன். இப்போ 180 டிகிரி பிளஸ் 30 டிகிரி, இதை பிளஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும், இந்த காஸ் வேல்யூ கிடைக்கும். இப்போ 180 டிகிரி வந்து பாக்ஸ் போடாத வேல்யூ இங்க இருக்கு பாத்தீங்களா, இது பாக்ஸ் போடாத வேல்யூ. அப்ப நம்ம என்ன செய்ய தேவையில்லை, சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதே காஸ் 30 டிகிரி எழுதிக்கணும். காஸ் 30 டிகிரியோட மதிப்பு √3/2. இது உங்களுக்கு புக்ல ஆன்சர் தப்பா கொடுத்துருப்பாங்க, -1/2ன்னு. அதாவது இதோட வேல்யூ என்னது, √3/2 தான். இப்போ இதோட குறியீடை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், சம்மு பார்க்கணும். சம்மு பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க இதை எடுத்துடக்கூடாது. ஏன்னா இதை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபார்முலா படி மாத்திட்டோம். இப்போ இது நமக்கு என்னது, பிளஸ்ல இருக்கு. ஸோ 90 டிகிரி 180 டிகிரி இங்க வரும் நமக்கு. அதாவது இந்த மூணாவது கால் பகுதியில எதெல்லாம் நமக்கு பிளஸ், டேனும் காட்டு மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். ஸோ இங்க என்ன இருக்கு, காசு இருக்கு. அப்ப மைனஸ்ல தான் வரும். இப்போ அதே ஃபோர்த் சம் தான். ஃபோர்த்ல நமக்கு தேர்ட் ரோமனட் சீக்கன் 390 டிகிரி. இதை வந்து 360 டிகிரிக்கு நியரா இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ 360 டிகிரி பிளஸ் 30 டிகிரி. 360 டிகிரி வந்தாலே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை, அப்படியே சீக்கன்ல எழுதிடலாம். சீக்கன் 30 டிகிரியோட மதிப்பு என்னது நமக்கு, 2/√3. இப்போ இதோட குறியீடு கண்டுபிடிக்கணும். சீக்கன் 390 டிகிரி சம்ம தான் நம்ம எடுக்கணும். பிளஸ்ல இருக்கு, அதனால கடிகார திசைக்கு எதிர் திசை. ஸோ ஒரு முழு சுற்று 360 டிகிரி, அடுத்தது ஒரு 30 டிகிரி. இப்போ இது எந்த கால் பகுதியில முடியுது, முதல் கால் பகுதி. முதல் கால் பகுதியில ஆல் பிளஸ், ஸோ எல்லாமே பிளஸ். அப்போ சீக்கன் வந்தாலும் அது நமக்கு என்னது, பிளஸ் தான்.
2/√3. இப்போ ஃபோர்த் சம்ல tan மைனஸ், ஸோ நமக்கு தீட்டா என்னது, கோணம் என்னது, மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ tan மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா. இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன செய்யணும், இதை மாற்றணும். ஸோ மைனஸ் tan, இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதாவது மைனஸ் tan, இது நமக்கு என்னது, பிளஸ்ல இருக்கு. இந்த முன்னாடி இருக்கிற மைனஸை கவனிக்கக்கூடாது. தீட்டா எதுல இருக்கு, பிளஸ்ல இருக்கு. அப்போ இதை நம்ம மைனஸ் tan 810 டிகிரி பிளஸ் 45 டிகிரி. ஸோ இதை பிளஸ் பண்ணா அது நமக்கு கிடைச்சிரும். இப்போ 810ங்கிறது இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது பாக்ஸ் வரும். பாக்ஸ்ல வர்றதுல என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணணும்னா டேர்னை வந்து என்ன செய்யணும், காட்டா மாத்தணும், காட்டிட்டா. ஸோ காட் 45 டிகிரி நமக்கு என்னது, 1. காட் 45 டிகிரியோட மதிப்பு 1. இப்போ இதோட குறியீடு கண்டுபிடிக்கணும். குறியீடுனா அது எதுக்கு, டேர்னுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இது நமக்கு பிளஸ்ல இருக்கு. ஸோ 810 அப்படிங்கிறது 360 டிகிரி, 720 டிகிரி, 1080 இருக்கா. இப்போ இது நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முழு சுற்று 360 டிகிரி, அடுத்து இன்னொரு சுற்று 720 டிகிரி. இதோட நம்ம எதை ஆட் பண்ணா 855 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 720 டிகிரியோட 135 நம்ம ஆட் பண்ணா என்ன வரும், 558. அப்போ ஒரு 135 போடணும். அதுக்கு இது 90 டிகிரி, இது 90 டிகிரியா. அப்ப 90 டிகிரில 135 என்ன வரும், ஒரு 45 டிகிரி. அப்போ இது இரண்டாம் கால் பகுதியில முடியுது. இரண்டாம் கால் பகுதியில எதெல்லாம் பிளஸ், சைனும் கொசிக்கும் மட்டும்தான் பிளஸ், மத்ததெல்லாம் மைனஸ். ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கு, டேர்ன் இருக்கு. ஸோ அப்ப நமக்கு என்ன வரும், மைனஸ் வரும். இது வந்து காட்டுக்குரியது, நம்ம அந்த கால் பகுதியை கனெக்ட் பண்ணி போடுற மைனஸ். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு பிளஸ். அப்போ மைனஸ் டேர்ன், இதோட மதிப்பு என்னது, +1. லாஸ்டா ஃபிஃப்த் சம்ல கொசிகன், ஸோ நமக்கு 1000ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி பிரிக்கலாம், கொசிகன் அதாவது 360 டிகிரி. ஸோ பெரிய நம்பரா இருந்தா ஒரு முழு சுற்றை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். நம்ம 1000க்கு நியரா இருக்கு. அப்ப 1080 டிகிரி பிளஸ் 45 டிகிரி பிளஸ் பண்ணா நமக்கு அது வந்துடும். இப்போ இதுல இருக்கிறது எதுவுமே நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அப்போ இந்த கொசிக்கனை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கொசிகன் 45 டிகிரியோட மதிப்பு √2. இப்போ இதோட பிளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கொசிகன் கால் பகுதி எதுல வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு முழு சுற்று 360 டிகிரி, அடுத்து இன்னொரு சுற்று 720 டிகிரி, அடுத்து இன்னொரு சுற்று 1080 டிகிரி. இதோட என்ன செஞ்சிருக்கோம், பிளஸ் 45 போட்டிருக்கோம். ஸோ அப்ப இது வந்து 90 டிகிரி, இதுல பாதி வந்து நிற்கும். இது முதல் கால் பகுதி. முதல் கால் பகுதியில எல்லாமே பிளஸ். ஸோ எது வந்தாலும் நமக்கு என்னது, அது பிளஸ் தான். இப்போ கொசிக்கனோட மதிப்பு நமக்கு என்னது, +√2.